திருவள்ளூர் அரசு பள்ளியில் மாணவர்களை பள்ளி கேட் திறக்க வாட்ச்மேனாக பயன்படுத்துகின்றனர். பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மெய்யூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாட்ச்மேன் இல்லாததால் மாணவர்களை வாட்ச்மேனாக பள்ளி நிர்வாகம் பயன்படுத்தி வருகிறது. மேலும் பெல் அடிப்பதற்கும் மாணவர்களை பயன்படுத்துகின்றனர். திருவள்ளூரில் பல பள்ளிகளில் வாட்ச்மேன் இல்லாததால் இரவில் சமூக விரோதிகள் அவர்களின் கூடாரங்களாக பள்ளியை பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் வாட்ச்மேன் இல்லாத பள்ளிகளுக்கு வாட்ச்மேனை நியமிக்க மக்கள் கோரிக்கை வைத்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற குழந்தைகள் பாதுகாப்பு சைபர் குற்றங்கள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்வில் நடத்தப்பட்ட நாடகத்தால் மாணவர்கள் தேம்பி அழுதனர். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு, பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு, சைபர் குற்றங்கள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மாணவர்கள் ஓவியங்கள் மூலமும் செயல் விளக்கம் அளித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் ஜெகன் என்பவர் ட்ரக்ஸ் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பெற்றோர்கள் பள்ளிக்கு கஷ்டப்பட்டு அனுப்புவதை விவரித்து பேசினார். அப்போது மாணவர்கள் அனைவரும் கண்கலங்கி தேம்பி அழுதனர். சிகரெட், தண்ணி, தம்மு, லவ், ஆபாச படம் எல்லாத்தையும் விட்டு வெளியே வா. மதுரவாயலில் கழிவறைக்கு சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து கட்டிப்பிடித்த ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த 40 வயதான பெண் மதுரவாயலில் உள்ள கார்டனில் குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கழிவறை செல்ல வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் தகாத முறையில் கட்டிப்பிடித்த நிலையில் அந்த பெண் கூச்சலிடவே அங்கிருந்து தப்பி ஓடினார். புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரித்ததில் அவர் அதே கார்டனில் ஓட்டுநராக வேலை செய்யும் 46 வயதான ஆனந்தன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலத்தில் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு விட்டு சென்ற ரவுடியை வெட்டி கொலை செய்த வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட மேலும் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு விட்டு சென்ற ரவுடி மதன்குமாரை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தனர். இதில் 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த தூத்துக்குடி மாவட்டம் கீழ் அலங்கார திட்டு பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் பிரசாத் மற்றும் மேல் அலங்கார திட்டு பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஆகிய 2 போலீசார் கைது செய்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.